அனைவருக்கும் வணக்கம். இப்போ உள்ள காலகட்டத்தில தங்கம் வாங்குறது ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்குது. 1 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா, 14,000 சொச்சம், 15,000 இப்படி வந்துருது. ஒரு சவரன் தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா, 8 கிராம் 1 பவுன் தங்கம் பார்த்தீங்கன்னாக்கா, 1,00,000 சொச்ச ரூபா வந்துருச்சு. அதாவது 1,30, 1,40 இப்படி போயிரும் போல இருக்கு. போற போக்க பார்த்தாக்கா, அத பத்தி நினைக்கவே கூடாது, நினைக்கவே முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு அ போயிட்டுருக்குது. இருந்தாலும் முக்கியமா வாங்க வேண்டிய தங்கத்த நம்ம வாங்கி தான் ஆக வேண்டியிருக்கு. ஒரு தோடே வாங்கணும், ஒரு சின்ன மூக்குத்தியே வாங்கணும், ஒரு சின்ன செயினே வாங்கணும். அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அத வாங்கி தான் ஆக வேண்டியிருக்கு. இல்ல வெள்ளியில ஒரு கொலுசே வாங்கணும். ஒரு குழந்தை பொறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஆசையா ஒரு வெள்ளி அருணாக்கொடியோ, ஒரு வெள்ளியில அ கொலுசோ நம்ம வாங்கி குடுக்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம். வாங்கி குடுத்தா நல்லாயிருக்கும். அதுவும் பொம்பள பிள்ளைகளுக்கெல்லாம் கால்ல கொலுசெல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னாக்கா, சேமிப்பு அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு மிக மிக அவசியங்க. நம்ம தினமும் சேமிக்கிறனால, ஏதாவது ஒரு விதத்தில கஷ்டப்பட்டு நமக்கு கஷ்டம் தான், சேமிக்க முடியாது தான். அதான் டெய்லி வேஜஸ்ல உள்ளவங்க அன்னன்னைக்கு வர்றது அன்னன்னைக்கு செலவா போயிரும். அன்னைக்கு மட்டும் தான் பத்தும் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. மாச சம்பளம் வாங்குறவங்களுக்கும் சில பேருக்கு கஷ்டம், சில பேர் நெறையா வருமானம் வர்றவங்களுக்கு ஓரளவு சமாளிச்சுருவாங்க. அதனால தினமும் நீங்க எவ்வளோ இன்னைக்கு ஒரு ரூ. 300 செலவுக்கு எடுக்குறீங்க. டெய்லி வேஜஸ் வருது. இல்ல நீங்க மாச சம்பளத்துலேருந்து ஒரு ரூ. 300 எடுக்குறீங்க அப்படின்னாக்கா, அந்த ரூ. 300ல எப்படியாவது ஒரு ரூ. 50 சேமிக்கிறதுக்கு பாருங்க. இவ்வளோ நாள் நம்ம கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணி இந்தாந்தும்னு ஏதோ செலவு பண்ணிட்டோம். இனிமே கொஞ்சம் அத நம்ப எத எத கம்மி பண்ணிக்கலாமோ, எந்தெந்த விதத்தில அத கம்மி பண்ணலாமோ, அது நமக்கு தான் தெரியும். நம்ம செலவு பண்ணிட்டு இருக்க நமக்கு தான் தெரியும். எத கொஞ்சம் கம்மி பண்ணுனா, இந்த காசு சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு நாளைக்கு ரூ. 50 சேமிச்சுட்டீங்கனாக்கா, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ரூ. 1,500 உங்களுக்கு சேமிப்புல இருக்கும். அது நமக்கே ஒரு நேரம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். ஒரு மாசத்துக்கு ரூ. 1,500னாக்கா, ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ வருது? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மாசத்துக்கு ரூ. 1,500 அப்படின்னா, 12 மாசத்துக்கு நமக்கு எவ்வளோ வரும்? 18,000 வந்துருங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம இவ்வளோ சேமிச்சுட்டோமா? ஒரு ரூ. 50, 50 சேமிக்க ஆரம்பிச்சோம். ஆனா அது ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு நமக்கு 18,000 இருக்கு. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். கண்டிப்பா அத நம்ம போட்டே ஆகணும். அந்த ரூ. 50 நம்ம எடுத்து சேமிச்சே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா ஏதாவது அ மிச்சப்படுத்தி அது வீட்ல உள்ள குடும்ப தலைவிகளால கண்டிப்பா முடியும். ஆ இல்ல அ ம் குடும்ப தலைவர் தான் வரவு செலவு கணக்கு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்களே கூட இந்த ரூ. 50, 50 தனியா எடுத்து ஒரு உண்டியல் மாரி அதில சேர்த்து வைக்கிறது, நமக்கு பிற்பாடு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். நம்ம ஒரு பொருள் வாங்கணும், ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு தேவையான பொருள் வாங்கணும், ஒரு தங்கமே வாங்கலன்னா கூட, குடும்பத்துக்கு வேணா ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்ல இல்ல, ஒரு வாஷிங் மிஷின் இல்ல, ஏதாவது முக்கியமான பொருள்கள், ஏதாவது தேவையா ஒரு மிக்ஸி வீணா போயிடுது, ஒரு மிக்ஸி வாங்கணும். இல்ல ஒரு கிரைண்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளோட தேவைகள் ஈஸியா நம்ம வாங்கிட்டு போயிடலாங்க. அந்த அளவு நம்மள திடீர்னு ஒரு பணத்த புரட்ட முடியாது நம்பளால. இது மாரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல சேர்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு வருஷத்துக்கு ரூ. 18,000 நீங்க 3 வருஷத்துக்கு தொடர்ந்து சேர்த்துட்டீங்கன்னாக்கா, 3, 18 ரூ. 54,000 உங்களுக்கு இருக்குங்க. உங்களோட இருப்பு ரூ. 54,000 இருக்கும். இது நீங்க ஒரு பவுனே வாங்கணும். ஏதாவது ஒரு பவுன்ல ஒரு பவுன் செயின் வாங்கணும். ஒரு குழந்தைக்கு பேர பிள்ளைக்கோ, இல்ல பிள்ளைக்கோ ஒரு பவுன் செயின் வாங்கி போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்படின்னாக்கா, அழகா இந்த ரூ. 54,000 நீங்க ஏதாவது ஒரு கூட கொஞ்சம் அதுக்கு அந்த நேரத்தில எவ்வளோ விக்கிதோ, அந்த அமௌண்ட் ஏன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி நீங்க சேமிச்சுடுறீங்க. அப்போ அந்த பாரம் உங்களுக்கு குறையும். அந்த பணத்த ஏதாவது ரெடி பண்ணி நீங்க அந்த நகைய வாங்கி நீங்க போட்டுறலாம். இல்ல நகைய உங்களுக்கு வாங்கிக்கலாங்க. அதனால இது சொல்றது எளிமைங்க. எங்களுக்கு ரூ. 50 சேமிக்க முடியாது அப்படின்னா, ரூ. 20 சேமிங்க. ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 20 ஆனா கண்டிப்பா சேமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு முழு மூச்சா நீங்க அத செய்யணும். ரூ. 30னா உங்களுக்கு 3 9 ரூ. 900 ஒரு மாசத்துக்கு ரூ. 900 உங்களுக்கு வந்துரும். இதே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு முடியுதோ ரூ. 100 கூட நீங்க சேமிக்கலாம். ஆனா அத ஒரு நாள் கூட நீங்க விடாம தொடர்ச்சியா நீங்க அத ஏதாவது மிச்சப்படுத்தி நீங்க எடுக்கிற செலவுல இன்னைக்கு செலவுக்கு இவ்வளவு எடுக்குறீங்கன்னா, அந்த செலவுலேருந்து எத கம்மி பண்ணிட்டு அத சேமிப்பா நம்ம அத சேமிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கணும். இருக்கிறதுலேருந்து எடுத்து எடுத்து வச்சு சேமிச்சுட்டோம்னா, கடைசியில நமக்கு பணம் குறையும். அதனால இன்னைக்கு நம்ம செலவு செய்ய போறதுல எத குறைக்கலாம்? அதாவது நம்ம சாப்பாட்ட குறைச்சு, பால குறைச்சு அது மாரி உடம்ப விட்டுறக்கூடாது.
எந்த நமக்கு வந்து தேவையில்லாத விஷயத்துல நம்ம அதிக செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அந்த விஷயத்துலேருந்து நீங்க வந்து ஒரு சேமிப்ப தினமும் பண்றதுக்கு பாருங்க. அது உங்களால ரூ. 50 தான் சேமிக்கணுமா? ரூ. 30 தான் சேமிக்கணுமா? ரூ. 100 தான் சேமிக்கணுமா? கூட கண்டிப்பா இருந்துச்சுனாக்கா நீங்க ரூ. 200 சேமிக்கலாம், ரூ. 300 சேமிக்கலாம், ரூ. 500 சேமிக்கலாம். உங்களுக்கு உள்ள வருமானத்தை பொறுத்து ரூ. 10 கூட சேமிக்கலாங்க. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2, 3 வருஷத்துல உங்களுக்கு வந்து அழகா நெறைய சேர்ந்திருக்கும். உங்களுக்கே ஆசையா இருக்கும். நம்ம வந்து இவ்வளவு சேமிச்சிருக்கோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்த குடுக்கும். அதனால சேமிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க. இதே வந்து உங்க குழந்தைகளுக்கும் இந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்த வந்து கத்துக் குடுங்க. ஒரு சின்னதா ஒரு உண்டியல் வாங்கி குடுங்க. அவங்களுக்கு வந்து அந்த உண்டியல்ல போடுறதுக்கு பழக்கம் பண்ணுங்க. ரூ. 5 ரூ. 10 காயின் இந்த மாரி போடுறதுக்கு கையில கிடைக்கிற பணம், இல்ல விருந்தாளி வந்துட்டு போனாங்கன்னா சில பேர் பணம் குடுப்பாங்க. அப்பா, தாத்தா இவங்கலாம் வந்து மாமா இவங்கலாம் வந்துட்டு போகும்பொழுது இந்த குழந்தைங்களுக்கு காசு குடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் நீங்க வாங்கிக்காம, அதெல்லாம் வந்து அவங்கள வந்து அ உண்டியல்ல போட சொல்லணும். அதுலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு தேவையான புக்கோ, இல்ல அவங்களுக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு பால் வாங்கி குடுக்கலாம், பென்சில் வாங்கி குடுக்கலாம், பேனா வாங்கி குடுக்கலாம். இது போல அவங்க பணத்துலேருந்து அவங்களுக்கு வாங்கி குடுக்கும்போது ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க. நான் சேமிச்சு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையில அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கவழக்கத்த கத்துக் குடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட சேமிச்சாக்கா அவங்களுக்கு ஒரு சின்ன சைக்கிள் கூட அதுலேருந்து வாங்கி குடுக்கலாம். அவங்களுக்கு பெருமையா இருக்கும். நான் வந்து சேர்த்தேன். நான் அந்த வந்து உண்டியல்ல காசு சேர்த்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்ன பிள்ளையிலேயே இந்த ஆர்வத்த உண்டு பண்ணுங்க. கெட்ட செலவுகள், தேவையில்லாத செலவுகள்லாம் செலவு பண்ணாம, சின்ன பிள்ளையிலேயே அவங்களுக்கு வந்து இத சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.